ஸ்டூடெண்ட் குட் மார்னிங். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். சாப்டர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் 10.1ல் எக்ஸைஸ் 10.1 கொஷின் நம்பர் 1 சப்ஸ்டியூஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி. ஓகே, dy by dx plus xy is equal to cot x. xy is equal to cot x. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து ஆர்டர் டிகிரி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் பாருங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ இங்கேயும் ஆர்டர் கிடையாது, இங்கேயும் ஆர்டர் கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதோடைய ஆர்டர் எவ்வளோ சார் அப்படின்னா 1. இதோடைய டிகிரி எவ்வளோ சார் அப்படின்னா 1. ஓகே, அடுத்து சப்ஸ்டியூஷன் நம்பர் 2 போயிடலாம். சப்ஸ்டியூஷன் நம்பர் 2ல என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் d cube y by dx cube whole power 2 by 3 whole power 2 by 3 minus 3 into d square y by dx square d square y by dx square plus 5 into dy by dx 5 into dy by dx plus 4 is equal to 0 plus 4 is equal to 0. எப்பவுமே வந்து ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கும் போது பவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2/3 இந்த மாதிரி டேம்லாம் வரக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ அதனால் என்ன சார் பண்ணலாம்னா இந்த டேம் அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ்னா மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் என்ன சார் ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஹோல் பவர் 2/3 அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ்லாம் என்ன ஆகும் மைனஸ், மைனஸ்லாம் என்ன ஆகும் ப்ளஸ். ஓகே, வகைன்னு என்ன இருக்கும் சொல்லு பார்க்கலாம். 3 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் minus 5 dy by dx minus 4. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம்னா கியூபிங் ஆன் போத் சைடு. ஏன் சார் கியூபிங் பண்ணுறேன்னா இந்த டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 3யை வந்து கேன்சல் பண்ணணும். அதனால் நான் என்ன சார் பண்ண போகிறேன்னா கியூபிங் ஆன் போத் சைடு. ஓகே, கியூபிங் ஆன் போத் சைடு கியூப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 வந்து ரிமூவ் ஆகிடும். 3 ரிமூவ் ஆகிட்டா அகைன் என்ன இருக்கும் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஹோல் பவர் 2. ஓகே, அப்போ கியூபிங் பண்ணும்போது இந்த பக்கமும் கியூபிங் வரும் இல்லையா. ஓகே, அப்போ இந்த பக்கமும் கியூபிங் வரும்போது ஸோ முதல்ல கியூபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். பவரில் என்ன இருக்குது 2/3 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 into d square y by dx square minus 5 into dy by dx minus 4 whole cube. ஓகே, அப்போ கியூபிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாமா. அகைன் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டி கியூப் ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் கியூப் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் பவரில் இந்த 3 கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன இருக்கும் ஸ்கொயர் இருக்குமா. ஓகே, அகைன் அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு 3 into d square y by dx square minus 5 into dy by dx minus 4 whole cube. இதில் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர். நான் என்ன சொன்னேன், இருக்கிறதுலே எது ஹையஸ்டா அதனுடைய ஆர்டர் டிகிரி தான் சொல்லணும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் என்னது ஆர்டர். அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே,
டிகிரி இஸ் ஈக்குவல் டு பவரில் என்ன இருக்கு 2. ஓகே, அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 10.1 கொஷின் நம்பர் 1ல் தேர்ட் சப்ஸ்டியூஷன். எக்ஸைஸ் 10.1 கொஷின் நம்பர் 1ல் தேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை dx square, d square y by dx square the whole square plus dy by dx the whole square, okay, is equal to x into sine d square y by dx square, d square y by dx square. எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா டிகிரியே இருக்காது, ஆர்டர் மட்டும்தான் பார்க்கணும். அப்போ ஆர்டர் பார்க்கும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இதை விட்டுறணும், இங்கே வந்து செக் பண்ணவே கூடாது. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னாவே அங்கே என்ன இருக்காது, டிகிரி நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஆர்டரை மட்டும்தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். ஓகே, அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. Order is equal to 2. Degree not defined. Degree is equal to not defined. Okay. அடுத்தது fourth substitution போயிடலாம். ஃபர்ஸ்ட்ல fourth substitution என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. square root of dy by dx minus 4 into dy by dx minus 7x is equal to 0. Minus 7x is equal to 0. Okay, அப்போ பிளஸ் டைம்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாமா? நமக்கு தேவை ஸ்கொயரில் வரக்கூடாது. ஓகே, அப்போ ப்ளஸ் டைம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். அப்போ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 7x. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஓகே, அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 7x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரூட்டும் கேன்சல் ஆகிட்டா அகைன் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ரூட்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ ரூட்டு கேன்சல் ஆகிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரூட் கேன்சல் ஆகி போயிடும். ஓகே, அகைன் என்ன இருக்கும், முதல்ல நான் அந்த ஸ்டெப்பை மறுபடியும் எழுதிக்கிறேன், நல்லா தெளிவாக கழிச்சுக்கோ ஸ்டூடெண்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் plus 7x the whole square. ஓகே, அப்போ இதை வந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அகைன் என்ன இருக்கும், வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் என்ன இருக்கும், வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 16 into dy by dx the whole square. dy by dx the a square plus b square பண்ண என்ன வரும், 49x square plus 2ab என்ன வரும், plus 2 into 4 into dy by dx into 7x. ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கும்போது டிகிரியில் எது ஹையஸ்டோ அதை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ டிகிரியில் எது ஸ்டூடெண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்குது. dy by dx, dy by dx the whole square. இங்கே என்ன இருக்குது? dy by dx இருக்குது ஐயா. ஸோ அப்போ இதில் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கும்போது டிகிரியில் எது ஹையஸ்ட்டா அதை பார்க்கணும். டிகிரியில் பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ ஹையஸ்ட் எது? 2. அதை எடுத்துக்கலாமா? அப்போ இதை எப்படி சார் எழுதலான்னா, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1. Order is equal to 1, degree is equal to 1. Order is equal to 1, degree is equal to, order is equal to 1, degree is equal to 2. highest என்ன இருக்கு? 2. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் சப்ஸ்டியூஷன் பார்க்கலாம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் சப்ஸ்டியூஷன் என்ன சார் இருக்குன்னா, y இன்ட்டு dy by dx is equal to x divided by dy by dx, x divided by dy by dx plus dy by dx the whole cube, dy by dx the whole cube. Okay, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே கிராஸ் பண்ணலாமா? அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். y இன்ட்டு dy by dx, y இன்ட்டு dy by dx. ஓகே, அகைன் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். dy by dx plus dy by dx the whole cube, dy by dx the whole cube. ஓகே, is equal to, இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னா வெறும் x மட்டும்தான் சார் இருக்கு. ஓகே, அப்போ dy by dx உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? dy by dx உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஆல்ரெடி இங்கே ஒரு dy by dx இருக்கு, ஆல்ரெடி இங்கே ஒரு dy by dx இருக்கா? அப்போ y இன்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம், dy by dx the whole square, dy by dx the whole square plus y இன்ட்டு dy by dx the whole power 4, whole power 4 is equal to x, is equal to x. ஓகே, இப்போ இதோடைய ஆர்டர் டிகிரி பார்க்கலாம். இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, அப்போ ஆர்டர் எல்லாம் பார்க்கும்போது பவரில் என்ன சார் இருக்குன்னா ஹையஸ்ட் என்னன்னு பார்க்கணும். பவரில் ஹையஸ்ட் என்னது? 4. ஓகே, அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1, degree is equal to 4, degree is equal to 4. ஓகே, ஸோ அப்போ இதுதான் சார் ஃபிஃப்த் சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்து 6 போயிடலாமா? சிக்ஸ்த் சப்ஸ்டியூஷனில் என்ன சார் சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் plus, okay, 1 plus dy by dx, 1 plus dy by dx, 1 plus dy by dx the whole square, whole power 1 by 2 is equal to 0, whole power 1 by 2 is equal to 0. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ளஸ் டைம் அப்படியே ஈக்குவல் டு அந்த போகுமானா ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டைம் ஈக்குவல் டு அந்த போனால் அப்படியே என்ன சார் ஆகும் அப்படின்னா மைனஸ். ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் dy by dx, 1 plus dy by dx the whole square. பவரில் என்ன சார் இருக்கு அப்படின்னா 1/2. பவரில் என்ன இருக்கு? 1/2. ஓகே, அகைன் என்ன இருக்கு? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஏன் சார் அப்படின்னா போத் சைட்ஸ் இந்த பவரில் பாருங்க, இந்த 2 இருக்கா, இந்த 2 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணலாம். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன சார் ஆகும்? ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை
dx square the whole square. The whole square. ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் அதை முதல்ல எழுதிக்கலாம். என்ன இருக்கும்? 1 plus dy by dx, 1 plus dy by dx the whole square, whole power 1 by 2 the whole square, whole power 1 by 2 the whole square. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பவரில் என்ன சார் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் 4 என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4 இன்ட்டு d square y by dx square, d square y by dx square the whole square. ஓகே, அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். மெயினாக இந்த ரைசிங் ஆன் டூவை கேன்சல் பண்ணும், அதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ் பவர் 4 கேன்சல் பண்ணிட்டா அகைன் என்ன இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு 1 plus is equal to 1 plus dy by dx, 1 plus dy by dx the whole square, dy by dx the whole square. ஓகே, ஸோ அப்போ இது வந்து இப்போ பாருங்க எல்லாமே dy by dx ஃபார்மெட்டில் இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு, இங்கே செகண்ட் ஆர்டர் இருக்கு. இதில் இருக்கிறதுல எது சார் ஹையஸ்ட் ஆர்டரா அதை தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஹையஸ்ட் ஆர்டருக்கும் போது இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். ஓகே, அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இதான் 6th சப்ஸ்டிஷன். நெக்ஸ்ட் 7th சப்ஸ்டிஷன் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட். 7th சப்ஸ்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. So 7th substitution, d square y by dx square the whole cube is equal to square root of 1 plus dy by dx, 1 plus dy by dx. அப்போ squaring on both side. ஓகே, squaring on both side. அப்போ both side என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ both side ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? d square y by dx square the whole cube, the whole square, the whole square is equal to square root of 1 plus dy by dx, 1 plus dy by dx the whole square. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி சார் எழுதலாம்னா d square y by dx square whole power 6. ஓகே, is equal to ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டா 1 plus dy by dx. ஓகே, இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். ஓகே, இதோடைய ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டர் என்னது? அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 6, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, அடுத்து 8th சப்ஸ்டிஷன் பார்க்க போகிறோம். 8th சப்ஸ்டிஷனில் என்ன சார் இருக்குது அப்படின்னா d square y by dx square, d square y by dx square is equal to xy plus cos, xy plus cos dy by dx, xy plus cos dy by dx. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அங்கே டிகிரி நாட் டிஃபைன் சொல்லியிருக்கேன். அப்போ ஆர்டர் மட்டும்தான் பார்க்கணும். இது வந்து நம்ம எடுத்துருக்க இதில் வந்து நம்ம கணக்கில் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆனால் டிகிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இது செகண்ட் ஆர்டர். ஓகே, பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1. அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2, டிகிரி, டிகிரி இஸ் ஈக்குவல் டு நாட் டிஃபைன்ட், டிகிரி இஸ் ஈக்குவல் டு நாட் டிஃபைன்ட். ஓகே, அடுத்தது 9th சப்ஸ்டிஷன். 9th சப்ஸ்டிஷனில் என்ன சார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. d square y by dx square, d square y by dx square plus 5 into dy by dx. Okay, plus integral y dx
plus integral y dx, okay, is equal to x cube, is equal to x cube, okay. அப்போ ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கும் போது இங்கே இன்டகிரேஷன் வந்துருக்குது. இந்த இன்டகிரேஷனை முதல்ல நம்ம என்ன சார் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். இன்டகிரேஷனை ரிமூவ் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இன்டகிரேஷன் ரிமூவ் ஆகிடும். ஓகே, எப்படி சார் ரிமூவ் பண்ணலாம்? அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, differentiating with respect to x, differentiating with respect to x. ஓகே, அப்போ இது எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சார் வரும்? d by dx, d by dx into d square y by dx square, d square y by dx square plus 5 into dy by dx plus 5 into dy by dx plus integral y dx plus integral y dx is equal to d by dx into x cube, d by dx into x cube. Okay, ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா dy by dx. ஓகே, மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, அப்போ என்ன சார் கிடைக்கும்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப், டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 இன்ட்டு d square y by dx square, d square y by dx square. அதாவது இதை இன்டகிரேட் பண்ணா என்ன சார் ஆகும்? இன்டகிரேஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா ரெடியூஸ் ஆயிரும், பிளஸ் y ஆயிடும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர். இங்க பாருங்க, இங்க ஆர்டரே கிடையாது, இங்கே ஆர்டரே கிடையாது. இங்க செகண்ட் ஆர்டர் இருக்கு, இங்க தேர்ட் ஆர்டர் இருக்கா? அப்போ ஆர்டர் என்ன இருக்கு அப்படின்னா ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1. ஓகே, அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்து லாஸ்ட் சப்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். 10th சப்ஸ்டியூஷன். 10th சப்ஸ்டியூஷன்ல என்ன சார் கேட்டிருக்காங்க? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. x is equal to e power xy dy by dx, e power xy dy by dx. ஓகே, இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ண போறேன்னா டேக்கிங் log on both side, டேக்கிங் log on both side. ஓகே, அப்போ both side log எடுத்தா என்ன சார் வரும்? log x is equal to log e power xy into dy by dx. ஓகே, அப்போ பவர் ஹேவிங் பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். log x is equal to ஃப்ரண்ட்ல இருக்கிற xy, பவர்ல இருக்கிற xy ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தா xy into log e, xy into log e. ஓகே, அப்போ log e பவர்ல என்ன சார் இருக்குன்னா xy into dy by dx into dy by dx. ஓகே, அப்போ பவர் ஹேவிங் பவர் எப்படி சார் எழுதலாம்னா log x is equal to xy into dy by dx into log e. ஓகே, xy into dy by dx log xy dy by dx into log e. log e ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1. ஓகே, நான் e பவர் log ஏவை ஏன்னு எழுதலாம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய xyயை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட்ல கொண்டு வரும்போது இங்க என்ன இருக்கும்னா வெறும் xy மட்டும்தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ அப்போ அடுத்து xy இங்கே கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த xy கேன்சல் ஆகிடும், ஏன்னா பவரில் இருக்கிறது ஃப்ரண்டில் வந்துருச்சு. ஓகே, அப்போ இங்கே பாருங்க, இங்கே லாகரதமிக் இருக்கு, அதை விட்டுறலாம். லாக் ஈயோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாக் ஈயோட வேல்யூ எவ்வளோ சார் அப்படின்னா 1. ஓகே, லாக் ஈயோட வேல்யூ 1. இப்போ இதில் பாருங்க,
எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டரில் தான் இருக்குது, செகண்ட் ஆர்டர் எதுவுமே கிடையாது. அப்போ ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.